இந்த உப்பு தண்ணி இன்றைக்கி பெரிய வேலையை பார்த்து விட்டுருச்சு, செலவையும் இழுத்து விட்டுருச்சு. என்னென்னா நம்மளோட இன்னொரு தோட்டத்தில் ஃபுல்லாக தென்னை மரம் தான் வச்சுருக்கோம். அவங்க திடீர்னு தண்ணி கம்மியாக வருது, மோட்ரு போட்டுட்டா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வண்டியை வர சொல்லி பார்த்துக்கலான்ட்டு வண்டியை வர சொல்லியாச்சு. நீங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ஒரு தட்டி விட்டுருங்க. இங்கே வந்து தண்ணி அநியாயத்துக்கு உப்பாக இருக்கும், கொஞ்சம் கூட வாயில் வைக்க முடியாது. எல்லார் வீட்லேயுமே காரவழி தண்ணி, அதாவது கொல்லிமலை அடிவார தண்ணி, மேட்டூர் தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லோரும் முடிச்சிடுங்க. பெரிய ஆள் வந்து உங்களுக்காக பைப்பு விழுக்க வந்திருக்கு. பிரதீஷ் பைல்வான் இழுக்க சொல்கிறாங்க. இல்லைங்க இல்லைங்க, அது அவுத்தாச்சு அவுத்தாச்சு அவுத்தாச்சு. எதனாலன்னு இழுத்தாதான் தெரியுமா, மண் அடைச்சிருக்கா இல்லை இங்கே பைப் இழுக்கு மோட்டர் இழுக்குமா அந்த கயிறில். நாங்கள் நினச்சோம் ஹெவியாக மழை பெஞ்சிருக்கு, ஸோ மண் வேறு இலக்குத்தன்மையாக இருக்கும், உடஞ்சி விழுந்து அடைச்சிக்கிச்சின்ட்டு. ஆனால் அப்புறம் தான் தெரியுது இந்த உப்பு தண்ணி பார்த்துட்ட வேலைன்னு. என்ன ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? பைப்பு காலரு தின்றுச்சு. மண்ணா? உப்பு தின்றுச்சா? உப்பு தண்ணி எவ்வளோ பவர் பார்த்தியா? அது என்ன மோட்டரில் கரையாக இருக்குது உப்பா? இழுக்க போகுது பிரித்திஷ், வா. ஃபுல்லாக உப்பு தண்ணி, அதனால் வந்து எல்லாம் அரிச்சு பைப்பே அரிச்சிருச்சு போல. ஆமா பட்டில கொடுத்து அதில் மறைய இதில் மறைய போட்டு ஏற்றினதான் அதில் மறைய போட்டு ஆறு மாதம் இருக்கு மறுத்து ஒரு 6 மாதம் இருக்குமா? 6 மாதம் 1 வருஷம் இருக்குது. எஸ்எஸ் வாங்கினாலும் சரி, மெலிசு வந்து மெலிசுன்னு இல்லை, தலைவில் வந்து சின்னதாக இருக்கணும்.
இந்த உப்பு தண்ணியால் எவ்வளோ பிரச்சனை பாருங்கள், அவ்வளோ உப்பு இருக்கும் இந்த ஏரியாவிலேயே. அதான் சொன்ன மாதிரி குடிக்கக்கூட முடியாது. நீங்கள் கேட்கலாம், ஏன் நீர்மூழ்கி மோட்டர் போட்டிருக்கீங்க, எவ்வளோ உப்பு இருக்கே, மேலேயே வச்சுருக்கலாமேன்னு. அந்த காலத்துலேயே வெட்டின கிணறு பெட்டுக்கட்டை வைக்காமல் விட்டாங்க. இப்போ பெட்டுக்கட்டை அடிக்க ஆளும் கிடைக்கல. ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு என்னன்னு எனக்கு சரியாக தெரியாது, வீட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு மணி நேரம் வேலை தான். ஜாமான் வந்து வெளியே போய் வாங்கிட்டு, பொருள் வந்து வெளியே போய் வாங்கிட்டு வரதுனால தான் லேட் ஆயிடுச்சு. மற்றபடி ஒரு மணி நேரத்தில் இழுத்து இறக்கி மாட்டி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம போய் மோட்டரை போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபைனலி தண்ணி நல்லாவே வந்துச்சு. இந்த உப்பு தண்ணி படுத்துகிற பாடம் பாருங்கள், அடிக்கடி செலவு வச்சுட்ருக்கு. அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு. எதாக இருந்தாலும் தாங்கி தான் ஆகணும். விவசாயம்னு இறங்கிட்டப்ப நம்ம வர செலவுகளை சமாளித்து மேலே வந்து தான் ஆகணும். பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும்.